அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்கள் ஓர் அருட்கொடை. அப்துல்லாஹிபின் அம்ர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இளைஞர்களுக்கு அறிவுறுத்துகின்ற போது, இரவில் எழுந்து நின்று வணங்குவீராக, தூங்கவும் செய்வீராக, ஏனெனில் உம்முடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உமக்கு இருக்கின்றன என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 1977 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரு கண்கள் குறித்து அல்லாஹ் வேதமறை குர்ஆனிலே ஸலாஹித்து எடுத்துரைக்கின்ற போது, மனிதனுக்கு நாம் 2 கண்களை வழங்கவில்லையா? அல் குர்ஆன் அத்தியாயம் 90 வசனம் 8 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ரெட்டினா என்ற ஒரு பகுதி கண்ணில் உள்ளே உள்ள ஒரு திரை போன்ற அடுக்காக அமையப்பட்டிருக்கிறது. இதில் பார்வைகளுக்கு தேவையான நரம்பு செல்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய பார்வை திறனுக்கு ரெட்டினா என்ற உயிருள்ள ஃபோட்டோ ஃபிலிம் இன்றியமையாத ஒரு திசுவாக அமைந்திருக்கிறது. அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் அருளிய காலங்களில் அறிவியலின் எந்த கண்டுபிடிப்புகளும் கிடையாது. இவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அக்காலத்தில் அல்லாஹ் தன்னுடைய வேத மறையில் குர்ஆனில் சூரா ஃபாத்திர் என்கின்ற அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் பார்வைகள் பற்றி தெளிவுபடுத்தி காட்டுகிறான். எவனுக்கு தீய காரியங்கள் அழகாக்கப்பட்டு காண்பிக்கப்பட்டு அவனும் அதனை அழகாக காண்கிறானோ, அவனும் எவன் தீய காரியங்களை தீயனவாகவே கண்டு அதிலே இருந்து விலகிக் கொள்கின்றானோ அவனும் சமமாவார்களா? ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹுதான் விரும்பியவர்களை தவறான வழியில் விட்டு விடுகிறான், தான் விரும்பியவர்களை நேரான வழியில் செலுத்துகிறான். ஆகவே அல்லாஹுடைய தூதரே, அவர்களுக்காக உங்கள் உயிரையே மாய்த்து கொள்ளும் அளவுக்கு நீங்கள் கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவைகளை நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று குறிப்பிடுகிற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 35 வசனம் 8 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், குருடனும் பார்வையுடையவனும் சமமாக மாட்டார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 35 வசனம் 19 குறிப்பிடுகிறான். அதேபோன்று இருளும் ஒளியும் சமமாகாது. அல் குர்ஆன் அத்தியாயம் 35 வசனம் 20 இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அவ்வாறே நிழலும் வெயிலும் சமமாகாது. இப்படி அல்லாஹு தாலா எதிரும் புதிருமான விஷயங்களை எடுத்து சொல்லி, பார்வை திறன் என்பது மனிதனுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவனுடைய வேத வரிகளின் வாயிலாகவே எடுத்து சொல்கின்ற செய்திகளையும் நாம் பார்க்கிறோம். உயிருள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களை செவியேற்கும்படி செய்கிறான். மன்னரைகளில் உள்ளவர்களை கேட்கும்படி செய்பவராக நீர் இல்லை என்கின்ற இந்த செய்தியும் வேதமறை குர்ஆனிலே யார் சமமானவர்கள், எந்த பொருளும் எந்த பொருளோடு எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி, கண் பார்வை திறனுக்கு உண்டான அந்த மகத்துவம் எடுத்துரைக்கப்படுகின்ற போது இருளும் ஒளியும் எப்படி சமமாகும் என்கின்ற அமைப்பிலே
அல்லாஹ் அந்த பார்வை திறன் குறித்து எடுத்துச் சொல்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நல்லவைகளை பார்க்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.